ஒரு மானை, ஒரு காட்டெருமைய, ஒரு காட்டு ஆடை வேட்டையாடி சாப்பிட்டா புலிக்கு மரியாதை. அணில போய் சாப்பிட்டா என்ன இருக்குது? அதனால சரி என்ன பண்றது, என்னப்பா சரி போப்பா போப்பா அந்த மாதிரி அது என்ன பண்ண. யானை படுத்துட்டா எலி ஏறி ஏறி விளையாடுமா, அது மாதிரி என்ன ஒண்ணு நடக்குது, ஒண்ணு நடக்குது. நினைச்சுக்கிட்டு இருக்கான் தம்பி. நான் மறுபடியும் சொல்றேன், சிவன் ஆட்டத்தை நீ சினிமாவில் பார்த்திருப்ப, ஆனா நீ இந்த சீமான் ஆட்டத்தை பாப்பா பாரு. நீ இந்த 4 மாசத்துல மொத்த ஆட்டத்தையும் என் பக்கம் திருப்பல. நான் பிரபாகர மகன். நான் எனக்கு தூக்கம் வரல. அப்ப ஒரு முடிவெடுத்தேன், நம்ம எவனையும் தூங்க விடக்கூடாது. என்ன கேட்கிறான், என்னென்ன 3 மணிக்கு 2 மணிக்கெல்லாம் அந்த தன் விவர படத்துல வச்சுக்கிட்டே இருக்கீங்க, தூக்கம் வரமாட்டேங்குது. அதனால எவனையும் தூங்க விடக்கூடாது, எவனையும் தூங்க விடக்கூடாது. போட்டு அவனை என்னைய அங்கு போய் நின்றுக்கவல, இங்கே போய் பண்ணிருக்கவல. இப்ப பாரு என்னென்ன சேட்டை பண்றேன்னு பாரு. அவன் தப்பிக்க முடியாது தம்பி. இப்ப போட்டு காட்டுறேன் பத்தில, இதே மாதிரி நீ என்கிட்ட தப்பிக்க முடியாது. நான் எப்படி வேலை கொடுப்பேன், போட்டு காட்டு இந்த வேலை கொடுப்பேன் பாரா. டேய் பள்ளிக்கூடம் எப்படி நடத்த பாரா, எப்படி நடத்தேன் பாரா, எப்படி இருக்கும். ஆமாடா டேய் அண்ணன் சொல்லி நல்லா இருக்குடா. நீ என்கிட்ட நகர முடியாது ராஜா. தம்பி நான் இங்க ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் வச்சுட்டு வேலை செய்யற ஆள் கிடையாது. ஏய் அறிவு பிதுங்கி வலிஞ்சு காது வலி எங்கிட்டு இங்கிட்டு வலியுது, இதுக்கே கை துண்டை வச்சுங்க தொடச்சுக்கிட்டு இருக்கேன். தம்பி ஒரு படையை தலைவன் வழி நடத்தினால் அந்த படை சரியா இருக்கும். தலைவனையே ஒரு படை வழி நடத்தின்னு வச்சுக்க விளங்காது.